ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன் சீசன் 3 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை நான் டேரெக்டாக சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன் சீசன் 3 எபிசோட் 17. செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே டாலர் ட்ரங்க் அடைஞ்சாதான் ராயல் கிளாஸ் ரூம்லேயே இருக்க முடியும். ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட ஃபைனல் டேல இப்போ இருக்காங்க. 6666 மினிட்ஸ் முடிய போகுது. அது முடிகிற டயத்தில் உங்க கையில் இருக்கிற இன்கிரீடியன்ஸும் பாயிண்ட்ஸாக கலெக்ட் பண்ணப்படும். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இன்கிரீடியன்ட் எடுத்தீங்கன்னா அது கணக்கில் வராது அப்படின்னு டீச்சர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேஸ் ஆஃப் வெண்டிங்குள்ள சீட் ஆஃப் பிகினிங் வச்சாச்சு. ஆனால் அது ப்ளோம் ஆக மாட்டேங்குது. இதை எப்படி லெஜண்ட் லீஃபாக மாற்றுறது அப்படின்னு நம்ம ஹீரோக்கோ லீடுக்கோ எந்த ஐடியாவோ இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபாரஸ்ட் அண்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது மிஸ் ஷோசி தான். இப்போ வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் சர்வை பண்ணணும். மிஸ் ஷோசி நமக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்த லெசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு லீடு கேட்குறான். ஃப்ளவர்ஸை ப்ளோம் பண்ண வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெசனாகவே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லீடு போயிட்டு குவான் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அந்த லெஜண்ட் லீஃப் அப்படியே ப்ளூம் ஆகும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. எனக்கு இருந்த ஒரே ஐடியாவை போட்டுக்குச்சே அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ் இப்போ வருத்தப்படுறான். ஐயோ டைம் வர முடிய போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவும் லிரிக்ஸ் பேப்பர்லையுமே இதை பற்றி எந்த ஒரு க்ளோவோ இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் நாஃபலா அவன் கையில் வச்சு அந்த வாட்டர் கேன்ல இருந்து தண்ணியை ஊற்றுறான். இந்த லெஜண்ட் லீஃப் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி குவான்ஸ் அப்படின்னு அந்த பவரை யூஸ் பண்ணுவோம். அது ப்ளோம் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. ஒருவேளை இதுக்கு நம்ம கொடுத்த மானா பத்தலையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ரிங்கை இஃப்ரேட் மோட்ல போடலான்னு போகவும் வெயிட் பண்ணுப்பா, நீ ஓவரா யூஸ் பண்ணதில்ல. என்கிட்ட இப்போ சுத்தமா மானா இல்ல. பக்கத்துல ஒரு டீமன் கிட்ட நிறைய மானா இருக்கு. அதை நான் அப்சர்வ் பண்ணா போதும் அப்படின்னு ஆளி சொல்லவும். ஆனா கேட்டோடனே யாருக்கு கொடுத்துட போறா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அதிகமான மானா இருக்கிறதே கிளாரா கிட்ட தான். ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் கூட விளையாண்டு அவங்க மானா எல்லாத்தையும் அவ தான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா. கிளாரா எனக்கு ஹெல்த் தேவை, அவன் மானாவை எனக்கு கொடுன்னு சொல்லவும் அவளும் சரி நம்ம ஹீரோக்கு கொடுக்கவும் நம்ம ஹீரோ அண்ட் லீட் ரெண்டு பேரும் அவங்க மானாவை அந்த லெஜண்ட் லீஃப் குள்ள செலுத்துறாங்க. நீதானா அது அப்படின்னு டீமன் கிங் டிராக்கிலா நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிருந்தாரு. ஹே இருமா என்னாச்சு? ஏதோ பிளாக் கலர் ஸ்மோக் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி லீடு பார்த்தா காமெடியா ஒரு பிளான்ட் இருக்கு. இதுவா லெஜண்ட் லீஃப்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. டைம் முடிஞ்சது, இதுக்கு மேல யாரும் இன்கிரீடியன்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. 4 நாள் ராத்திரி பகலா இங்க இருந்தது ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கையில வச்சிருக்கிற பாயிண்ட்ஸுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் காமிக்கிறான். எல்லாருமே அப்படி வேற லெவல் போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க. இருமா லெஜண்ட் லீஃப் அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு க்ரோக்கல் கேட்கவும் என் மாஸ்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் சாதிப்பாரு அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். அது இருமாவோட டீம் தான் லெஜண்ட் லீஃபை கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் இதை மறைச்சு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அந்த காமெடியான பிளான்ட்டை காமிக்கவோ இதுவா லெஜண்ட் லீஃப்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது லெஜண்ட் லீஃபா நம்ம ஹீரோக்கே ஒரு டவுட்டா இருக்கு. வா இது இதுதான் லெஜண்ட் லீஃப் அப்படின்னு டீச்சர்ஸ் காமிக்கவும் உண்மையிலேயே இதுதான் லெஜண்ட் லீஃபான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் லீடும் ஹாப்பி ஆகுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர் இருமா அப்படின்னு ஆஸ் வந்து சொல்றான். சரி இந்த பாயிண்ட்ஸ் எப்படி பிரிச்சுக்கிட போறீங்கன்னு டீச்சர்ஸ் வந்து கேட்கவும் நான் ஜஸ்ட் சும்மா தான் இருந்தேன், எனக்கு எதுவும் தேவையில்லன்னு கிளாராவும் நாஃபலும் சொல்றாங்க. நாஃபல் அண்ட் கிளாரா பாயிண்ட்ஸ் வேண்டான்னு சொன்னதுனால இவங்க ரெண்டு பேருமே அதை சரிபாதியா பிரிச்சுக்கிடுறாங்க. இருமா அண்ட் ஷாங்ஸ் ரெண்டு பேரும் 50,000 பாயிண்ட்ஸ் தனித்தனியா வச்சிருக்காங்க. 50,000 பாயிண்ட்ஸ் லெஜண்ட் லீஃபை இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்க தான் வின்னரா இருக்கும். இருமா அண்ட் லீட் தான் வின் பண்ணுவாங்க, வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமா இப்ப வின்னர் யாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்காக காத்துட்டு இருக்காங்க. ஈவன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுமே இருமா தான் ஜெயிப்பான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க வரலையா அப்படின்னு கேட்கவும் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சாலமன் சொல்றான். அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் அண்ட் த வின்னர் இஸ் அப்படின்னு சோசி அனௌன்ஸ் பண்ணவும் எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். த வின்னர் இஸ் கோகோ ஆரபஸ் 58,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஷாங்ஸோ ஷாக் ஆகுறாங்க. நிறைய ரேர் ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கா, எல்லாமே டெலிஷியஸா இருக்கும். கோகோ ஆரபஸ் ஸ்டேஜுக்கு வரவாம் அப்படின்னு சொல்லி ஷோசி சொல்றா. ஹீரோ வின் பண்ணலன்னு ஆமரி கொஞ்சம் கடுப்பாவரா. எஸ் இந்த தடவை நான் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். என்னோட கனவு நிஜமாயிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். ஆனாலுமே ஏன் என் மனசுல ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருக்கு. நான் நியாயமா தானே ஜெயிச்சேன். அப்படிதான் ஜெயிச்சேன்னா ஏதோ தப்பா இருக்கு. இதுதான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபீலிங்கா. ஆனாலும் எனக்கு ஏன் திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன ஃபர்ஸ்ட் பாராட்டணும்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி வின் பண்ணணும்னு நினைச்சேன். என் பெஸ்ட்டை கொடுத்தோ தோத்து போறதோட வழி இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஜாஸ் சொல்லவும் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க கால்குலேஷன் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. லெஜண்ட் லீஃப்க்கு 1 lakh பாயிண்ட்ஸ் சொன்னீங்க ஓகே, ஆனால் வேஸ் ஆஃப் எண்டிங்க்கு 20,000 பாயிண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கதானு கேட்கவும் ஆமா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் லெஜண்ட் லீஃபை பார்க்குறோம். ஸோ நாங்கள் மிஸ் கால்குலேஷன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஒழுங்கா கால்குலேட் பண்றோம் டீச்சர் சொல்றாங்க. அப்படின்னா ஆளுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆகும். ஆர்பஸ் 58,000 பாயிண்ட்ஸ். பட் இவங்க ரெண்டு பேரும் இப்போ 60,000 பாயிண்ட்ஸ். ஷாங்ஸ் அண்ட் இருமாதா வின்னர் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹே ஜாஸ் நீ வேற லெவல் அப்படின்னு லீட் போய் அவனை பாராட்டுறான். நம்ம ஹீரோ ஜெயிச்சதுல ஈகோவுமே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. நான் வின் பண்ணல, சொல்லப்போனா இந்த தடவை நான்
செகண்ட் பிளேஸ் கூட இல்லை, தேர்ட் பிளேஸ்ல இருக்கேன். ஆனாலுமே என் மனசு ஏதோ ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது, மிஸ்ஃபிட் கிளாஸ் நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கல, அவங்கள நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்க ஜெயிக்கிறத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு ஆர்பஸோட மனசுமே மாறி, ஆர்பஸ் ஃபெஸ்டிவல் அப்போ உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் மன்னிப்பு கேட்கறான். எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க எங்களோட பெஸ்ட் பண்ணோம், நீயும் உன்னோட பெஸ்ட் பண்ணிருக்க, உன் இல்யூஷன் மேஜிக் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜாஸ்தா அவனை பழி வாங்கிட்டானே, சோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு லீட் சொல்றான். ஆர்பஸ் ஆர்கனைசேஷனுக்கு பிடிச்ச செகண்ட் ரேங்க் இல்லையன்னு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லவும், அப்படி ஆர்கனைசேஷனே கிடையாது, எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்லவும், தேர்ட் பிளேஸ் ஓகேன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, உன்னை பார்த்து நாங்க இத்தனை நாள் தேவையில்லாம பயந்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன், நீயுமே நல்லா வந்தாப்பா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்பஸ் கிட்ட பேசுறாங்க. போய் பேசுங்க அப்படின்னு ஆமரியா ஒருத்தி தள்ளி விடுறாமா. ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்புறமா எனக்காக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கியான வா கேட்கறா. லெஜண்ட் லீஃப்ல அவன் பக்கே கொண்டு வந்து கொடுக்க கூட சான்ஸ் இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னதை யோசிச்சு பார்த்து வா கேட்கறா. இப்போ நாஃபல் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஓ ஆமா, ஃபர்ஸ்ட் என் கடமை தான் முக்கியம், மிஷனை சக்சஸ் பண்ணிட்டு நாஃபல் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. நாஃபல் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒருத்தனா ஷாக் ஆகுறாங்க. இந்த லெஜண்ட் லீஃப் அடையிறதே ஒரு ட்ரிக் தான். எல்லா வருஷமுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ல ஒருத்தங்க அண்டர் கவர்ல வருவாங்க. ரெயின்போ வாட்டர் கேன் இல்லாம உங்களால அந்த லெஜண்ட் லீஃபை ப்ளூம் பண்ண வைக்க முடியாது. மாட்டிட்டு இருந்த நாஃபலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலனா லெஜண்ட் லீஃப் கிடைச்சிருக்காதுன்னு ஷோசி சொல்றா. நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னு அந்த லீஃப் பேசுது. என்னடா லீஃப் பேசுதுன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நானும் ரொம்ப நாளா யாராச்சும் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க தான் அதை பண்ணிருக்கீங்க, நான் இப்ப சம வைப்ல இருக்கேன் அப்படின்னு அந்த லீஃப் சொல்லவோ, லீஃப் எல்லாம் வைப் பண்ணுது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பேஸ்டோட சாங், நாஃபலாவை சேவ் பண்றது, சேலஞ்ச் பீட் பண்றது, நிறைய அமௌண்ட் ஆஃப் மேஜிக், இப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்க கம்பைன் பண்ணி தான் இதை சாதிச்சிருக்கீங்க. ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும், இன்னோவேட்டிவா யோசிக்கணும், பிரச்சனையில ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டீமன் கிங் ஆக தகுதியானவங்க அப்படின்னு அந்த லீஃப் சொல்லவும், அப்ப டிராக்லாவா வந்தது நீ தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அப்படின்னா என்கிட்ட பேசினது நம்ம ஹீரோ கேட்கறதுக்குள்ள, சரி இப்போ ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கான நேரம், இந்த நாள் வரைக்கும் எந்த டீமனுமே பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க, சோ எல்லாரும் கண்ணை திறந்து வச்சு பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த லெஜண்ட் லீஃப் மேல பறந்து பெருசாகிக்கிட்டே போகுது. லெஜண்ட் லீஃப் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லவும், வானத்துல பெருசா ஒரு ஒளி வருது. இது நாள் வரை யாருமே பார்க்காததா அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், இருமா ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லி ஈகோ அழுது அதுக்குள்ளேயே மூழ்கிருதா. கங்க்ராட்ஸ் ஆன் சர்வைவிங் அப்படிங்கிறதுல ஈகோ ரகாலா அப்படின்னு ஆஸ்மோடியா ஷாக்கிங்கா பாக்குறான். 4th டே வரைக்கும் அவ்வளவு சர்வை பண்ணிட்டா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் அந்த லெஜண்ட் லீஃப் ப்ளூம் ஆக போறதையே காமிக்க போறாங்க. இதுல ஹிடன் டீடைலா அடுத்த கிங் நம்ம ஹீரோ இருமாதா அப்படிங்கறத டிராக்லாவே டைரக்டா வந்து சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.